நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் கமலா அப்படின்ற ஒரு தாய் இருக்காங்க. பொண்ணுக்கு பெரிய லெவல்ல கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி பொண்ணுக்கு வேண்டிய நகை நட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த நகை இருக்கு பாத்தீங்களா, திடீர்னு வீட்டுல இருந்து காணாம போயிருது. யார் இந்த விஷயத்த பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் எல்லாம் வருது. விசாரிக்கணும், போலீஸ் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே கொஞ்சம் விசாரிக்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த நகை கிடைக்காம போயிருச்சுன்னா பொண்ணோட கல்யாணமே நிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நிறைய முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி பலனடிச்சதா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம நிறைய கதைகள் போட்டிருக்கோம். இந்த மாதிரி கதைகள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன கதை கரு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மேற்கொண்டு நம்ம கதையை கண்டினியூ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். சரி, இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். இந்த கதையோட தொடக்கமே ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. இங்கதான் கமலாவோட வீடு இருக்கு. ஓரளவுக்கு சின்ன வீடு தான், அதாவது ரொம்ப பெரிய வீடுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சின்ன வீடு. ஆனா பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களோட பேரு வித்யா அப்படின்றது, அதாவது பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும், அதுக்காக பார்த்து பார்த்து சேர்க்கணும்ன்ற மாதிரி கடைசி ஒரு 5 வருஷம் 6 வருஷமாவே இவங்க நிறைய சேர்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் தவறி இருப்பாரு. ஹஸ்பண்ட் இருந்த வரைக்கும் ஒரு இடத்த ரன் பண்ணி இருப்பாரு, அதாவது ஒரு கடை மாதிரி ரன் பண்ணி இருப்பாரு. ஒரு 3-4 ஆட்கள் வேலை எல்லாம் பார்த்திருப்பாங்க. ஆனா அப்படி வேலை பார்த்த ஆட்கள்ல நிறைய பேர் நேர்மை இல்லாம நிறைய காசை ஏமாத்தி ஹஸ்பண்ட டோட்டலா காலி பண்ணிருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் கூட இருந்ததுல ரவின்றவர் கொஞ்சம் விசுவாசமா இருந்திருப்பாரு. எல்லாரும் ஏமாத்தினாலும் ரவி என்னைக்குமே ஏமாத்தி இருக்க மாட்டாரு, கொஞ்சம் சப்போர்ட்டிவாவே இருந்திருப்பாரு. சோ ஹஸ்பண்ட் போனதுக்கு அப்புறமா ரவியை இவங்க சில வேலைக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் போற தருவாயில கடைலாம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒய்ஃபான கமலா தான் அந்த கடையெல்லாம் நடத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப ரவி சப்போர்ட்டிவா இருப்பாரு. ரவியை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி இவங்க வீட்டுக்கு எல்லாம் வருவாரு. கடையை அவர் பார்த்துப்பாரு. சில வாட்டி சாவி கொடுக்கணும்னா இல்ல வாங்கணும்னா இவங்க வீட்டுக்கு எல்லாம் வருவாரு. இப்படிதான் இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல கமலா வித்யாக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சம்பந்தமும் புரோக்கர் மூலியமா அமையுது. அவங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க விருப்பப்படுறதா செஞ்சா போதும்ன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாரும் அப்படிதானே சொல்லுவாங்க. ஆனா இவங்க பொண்ணுக்கு நம்ம செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்யணும்ன்ற மாதிரி சேர்த்து வச்சிருக்காங்கல்ல, அந்த நகை எல்லாத்தையும் தந்துடலான்ற மாதிரி கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நிறைய நகையை செஞ்சு வாங்கியிருப்பாங்க, அதாவது இவங்க காயினா சேர்த்திருப்பாங்க, இப்ப செஞ்சு வாங்கியிருப்பாங்க. அம்மா பொண்ணு 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த நகையெல்லாம் பாக்குறாங்க. சூப்பரா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி கமலாவும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. வித்யா கிட்ட அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க நகைலாம் வாங்கி வச்சாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, மறுநாள் அந்த நகையை பார்க்கலான்ற மாதிரி இவங்க எடுக்கிறாங்க. ஆனா பாக்ஸுக்குள்ள இருந்த ஒரு தங்கச்சங்கிலி காணாம போயிருது. ஏறவரையா 5-6 பவுனுக்கு மேல அந்த தங்கச்சங்கிலி இருக்கும். அது காணாம போனோன்னு அம்மா பொண்ணு 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி இது நடந்தது, யாரெல்லாம் வீட்டுக்கு வந்தா, நம்ம 2 பேரை தாண்டி யாரெல்லாம் வீட்டுக்கு வருவா, யாரும் பெருசா வந்த மாதிரி தெரியலையே, யாராவது திருடி இருப்பாங்களா, என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பயே லைட்டா பொண்ணுக்கு ரவி மேல டவுட் வருது. ஏன்னா ரவி சாவி வாங்குறதுக்காக வந்தார்ல, நேத்து கூட வந்திருப்பாரு. அப்படி வந்த ரவி ஒருவேளை இதை பண்ணிருப்பாரா? ஏன்னா நம்ம வீட்டுல நகை இருக்கிறது எல்லாருக்கும் தெரியாது, அதாவது ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியாது இல்ல, ரவிக்கு தானே தெரியும். ரவி கிட்ட இவங்க பேசியிருப்பாங்க. ரவி ஒருவேளை இந்த விஷயத்த பண்ணிருப்பாரான்ற மாதிரி பொண்ணு வித்யாக்கு டவுட் வருது. ஆனா அம்மா கமலா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ரவிலாம் அப்படி பண்றவன் இல்ல, உன்னோட அப்பா கடையில எல்லாருமே ஏமாத்தும் போதே ரவி ஏமாத்தமா தான் இருந்தான், அப்படிப்பட்டவன் இந்த நகையெல்லாம் திருடி இருப்பான்னு எனக்கு தோணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்க பதட்டமா பேசிட்டு இருக்கிறத அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கேட்கறாங்க. ஏன்னா நகை காணோன்னு பதட்டமா பேசுறத அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கேட்கறாங்க. எல்லாருமே என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இவங்களுமே நகை காணாம போயிடுச்சுன்னு எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. எல்லாருமே ரவியை தான் பிளேம் பண்றாங்க. நேத்து கூட அவன் வந்தான், கொஞ்சம் பதட்டமா தான் வீட்டை விட்டு போனா, நான் பார்த்தேன்ற மாதிரி ஒரு லேடி சொல்றாங்க. சோ அவன் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க எல்லாம் அவனை வாசலோட நிக்க வச்சிருக்கணும், நீங்க வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணதே தப்புன்ற மாதிரி எல்லாருமே வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காங்க. ரவி தான் இதை பண்ணிருப்பான்ற மாதிரி முடிவெடுத்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரவியும் இந்த இடத்துக்கு வராரு. இன்னைக்கு சாவியை வாங்குறதுக்காக ரவி வராரு. இப்ப எல்லாருமே தன்னை குற்றம் சுமத்திட்டு இருக்கிறத ரவியுமே பாக்குறாருல, ரவிக்குமே விஷயம் எல்லாம் புரிய ஆரம்பிச்சிருது. ரவியும் கமலாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. அம்மா, நான் இந்த விஷயத்த பண்ணுவேனாமா, நாளா இந்த விஷயத்த பண்ணலமா, யாரு பண்ணாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம், உடனே கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருமே பேசிட்டு இருக்காரு. இப்ப லைட்டா கமலாக்குமே அவர் மேல டவுட் வருது. என்னதான் அவர் போலீஸ் கிட்ட போலான்னு சொன்னாலும் ஒருவேளை நடிக்கிறானோ, இவன் சேஃபான இடத்துல எடுத்து வச்சிட்டானோ அப்படின்ற மாதிரிலாம் அவர் மேல சந்தேகம் வருது. ரவி, நீ எடுத்திருந்தா என்கிட்ட கொடுத்துரு,
ஏன்னா வந்து நீ நல்லவன் எனக்கு தெரியும், இருந்தாலும் உன்னோட தேவை ஏதாவது இருந்திருக்கலாம், அதுக்காக நீ எடுத்திருக்கலாம், நீ தந்துட்டேன்னு வச்சுக்கோ, நான் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் தரமாட்டேன், இதை நமக்குள்ளேயே முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஏன்னா பொண்ணு தான் ரவி எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப கமலா வந்து ரவி எல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப வந்து ஊர் மக்கள் எல்லாரும் சொல்லும் போது ரவி மேலதான் சந்தேகம் போகுது. ஏன்னா இவங்க வீட்டுல வச்சிருக்க நகையை பத்தி ரவிக்கு தானே தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது, மத்தவங்க எப்படி இந்த விஷயத்த பண்ணிருக்க முடியும், ரவி தான் இதை பண்ணிருக்கான் போலன்னு இவங்களுமே ரவியை பிளேம் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ரவியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா நான் இந்த விஷயத்த பண்ணலமா, என்ன நம்புங்கம்மா, நீங்க ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கூட கொடுங்க, போலீஸுங்க, அதாவது நீங்க என் வீட்டுக்கு வந்து செக் பண்ணனா செக் பண்ணுங்க, என் சார்ந்த எந்த பகுதி வேணா நீங்க செக் பண்ணிக்கோங்க, போலீஸ் கிட்ட கூட போங்க, எனக்கு பிரச்சனை இல்லம்மா, உங்க பொண்ணு வித்யாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதுக்காக நீங்க என்ன விஷயத்த பண்ணாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரிலாம் ரவி சொல்றாரு. ரவி இப்படி பேசும்போது அப்ப இவன் பண்ணிருக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி அம்மா பொண்ணு ரெண்டு பேருக்குமே தோணுது. இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் யோசிக்கிறாங்க. இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணா நகை திரும்பி கிடைச்சா ஓகே, நகையும் திரும்பி கிடைக்காம கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸுங்க வந்து அப்படி இப்படின்னு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பா வந்து சம்பந்தம் பண்ண போறவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிடும், அதனால தேவையில்லாத பிரச்சனை தான், அதனால வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து இந்த தங்கச்சங்கிலி இல்லைன்னா கல்யாணமே நின்ற போகுதுன்ற அவசியம் கிடையாது, எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணதான் போறோம், அதுக்கு முன்னாடி நம்மளே கொஞ்சம் விசாரிக்கலாம், யார் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்றத நம்ம கொஞ்சம் விசாரிக்கலாம்ன்ற மாதிரி கமலா யோசிக்கிறாங்க. பொண்ணுகிட்டயே இந்த விஷயத்த சொல்றாங்க. பொண்ணுமே அம்மா சொல்றது சரிதான் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க வீட்டை சுத்தி நல்லா பாக்குறாங்க, யாராவது வந்து மூணாவது மனுஷங்க நுழைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுதான்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஆக்சுவலா அது வந்து மழை காலமா இருக்கும், மழை வந்து அப்பப்ப பெஞ்சிட்டு தான் இருக்கும், நேத்து நைட்டு கூட பெஞ்சிருக்கு போல. அந்த இடத்துல கால் தடத்தை பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரோட கால் தடம் கிடையாது, சோ ரவியோட கால் தடமா இருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி ஆங்கிள் யோசிக்கிறாங்க. ஏன்னா ரவி மேலதானே இவங்க சந்தேகப்படுறாங்க. ரவி வந்து நைட்டு நேரம் நைஸா வந்து எடுத்துக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு லைட்டா சந்தேகம் இருக்குல்ல. இவங்களுமே ரவியோட கால் தடமான்னு பார்க்கும்போது ரவியோட கால் சைஸ் 8 தான் இருக்கும், ஆனா வந்திருக்க கால் சைஸ் 10 கிட்ட இருக்கு. சோ ரவியா இருக்க வாய்ப்பு இல்ல போல அப்படின்ற மாதிரி இவங்களுக்குமே தோண ஆரம்பிக்குது. சோ இந்த கால் தடம் எங்க போயிருக்குன்னு பார்க்கும்போது கால் தடம் வந்து காம்பவுண்ட் சவரை எகிரி குதிச்சிருக்குன்றது இவங்களுக்கு தெரியுது. சோ நைட்டு நேரம் யாரோ இந்த வழியா வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் உள்ள வந்து திருடி இருக்காங்கன்றது இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. சோ அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க மேற்கொண்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்கம் பக்கத்துல நிறைய வீடு இருக்கு பாத்தீங்களா, அவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. பெரியவங்க கிட்ட தான் பேசி பாக்குறாங்க. அதாவது நீங்க ஏதாவது பாத்தீங்களா, ஏதாவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் பேசி பாக்குறாங்க. இல்லங்க நான் எதுவுமே பார்க்கலன்னு எல்லாருமே பார்க்கலன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு இருக்கான். அந்த சின்ன பையன் நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்றான். என்னப்பா கவனிச்ச, நீ ஏதாவது பாத்தியா சொல்லுன்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்கும் போது அவனுமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நைட் அவன் வந்து பாத்ரூம் போறதுக்காக வெளியே வந்திருப்பான். அப்ப யாரோ வந்து இந்த காம்பவுண்ட் சவரை தாண்டி குதிச்சு வெளியே போனதை கவனிச்சிருப்பான். நீ கவனிச்சியா, அந்த நபர் எப்படி இருந்தாரு, அடையாளம் சொல்ல முடியுமான்னு கேட்கும் போது அடையாளம்லாம் எனக்கு பெருசா தெரியல, இருட்டுல தானே பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த சின்ன பையன் சொல்றான். சோ அப்படி குதிச்ச நபர் எங்க போனாருன்றதை இவன் பார்த்திருக்கான். அதாவது குதிச்ச நபர் என்ன கவனிக்கல, அவர் ஒரு இடத்துக்கு போனாரு, அந்த இடத்த நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்றான். அது என்னன்னா, இவங்களோட ஏரியாலே ஒரு பழைய வீடு இருக்கும், பாலடைஞ்ச வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கிட்ட போனாருன்ற மாதிரி சொல்றான். என்ன இந்த பையன் இப்படி சொல்றான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அந்த மர்ம நபரை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல இருக்க ஒரு பழைய வீட்டுக்கு போனதை வந்து இந்த சின்ன பையன் பார்த்திருக்கான்ல, பழைய வீட்டுக்கு எதுக்காக அவன் போனா, அந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமா பார்க்கலான்ற மாதிரி இவங்க அந்த வீட்டுக்கிட்ட வராங்க. அங்கேயுமே வந்து மழை பெஞ்சு வந்து ஈரமாயிருக்குல்ல, அந்த இடத்துலயும் அதே கால் தடம் இருக்கு. இவங்க வீட்டுல ஒரு கால் தடம் இருந்தது பாத்தீங்களா, அதே கால் தடம் அங்கேயும் இருக்கு. சோ இங்க வந்திருக்கான்றது இவங்களுக்கு தெரியுது. இங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து யாருனாலும் வந்து வருவாங்க, அதாவது சரக்கு அடிக்கிறவங்க எல்லாம் இந்த இடத்த யூஸ் பண்ணுவாங்க போல. இங்க வந்து ஒரு பெரிய டப்பு மாதிரி இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. என்ன இந்த இடத்துல டப்பு இருக்குன்ற மாதிரி அந்த டப்பை விளக்கும் போது அங்க வந்து ஏதோ தோண்டி புதைச்ச மாதிரி இருக்கு, இங்க ஏதோ தோண்டி புதைச்ச மாதிரி இருக்குன்ற மாதிரி இவங்க தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோண்டுனா உள்ள பார்த்தா வந்து இவங்க வீட்டுல ஒரு செயின் காணாம போச்சு பாத்தீங்களா, அந்த செயின் தான் இருக்கு. எடுத்தவன் இந்த இடத்துல செயினை வச்சிருக்கான். எதுக்காக எடுத்தவன் உடனே விற்காம இந்த இடத்துல செயினை வச்சான், சரி அவன் வந்து எடுத்துட்டு போய் உடனே விற்காம கொஞ்ச நாள் கழிச்சு வித்துக்கலான்றதுக்காக வச்சிருக்கான் போல, நம்மளுக்கு செயின் கிடைச்சிருச்சு சந்தோஷம்ன்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் குற்றவாளியை நம்ம கண்டுபிடிக்கணும், யார் இதுக்கு பின்னாடி இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு வழி பண்ணலான்ற மாதிரி அம்மா கமலா ஒரு ஐடியாவை சொல்றாங்க. அது என்னன்னா, இந்த சின்ன பையன் பார்த்திருக்கான், அடையாளம் தான் சரியா தெரியல, ஆனா இந்த சின்ன பையன் இன்னொரு வாட்டி கன்ஃபார்மா பார்த்தானா சொல்லுவான், இந்த பையன் மூலியமா செக் பண்ணா என்னன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சின்ன பையனை பொறுத்த வரைக்கும் இவங்க வீட்டுக்கு வர ரவியை பத்தி எல்லாம் தெரியாது, ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்க வீடு, ரவியெல்லாம் அவன் பெருசா பார்த்திருக்க மாட்டான். இதை தாண்டி சின்ன பையன்ல ரவியை ஒரு வாட்டி காமிச்சு செக் பண்ணிடலாமான்னு நினைக்கிறாங்க. ரவியோட கால் தரம் வந்து மேட்ச் ஆகல, இருந்தாலுமே ரவியை காமிச்சு செக் பண்ணலாமான்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. இப்ப அந்த சின்ன பையனை கூட்டு வந்து இவரை நீ பாத்திருக்கியா, அதாவது ரவிக்கு தெரியாத மாதிரி விசாரிக்கிறாங்க. ரவி தள்ளி
தள்ளி இருக்கும் போது இந்த பையனை கூப்பிட்டு வந்து இவரை நீ பாத்தியான்னு கேட்கும் போது இவரெல்லாம் நான் பார்க்கல, ஏன்னா நான் பார்த்தவரு ரொம்ப ஹைட்டா இருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சோ இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இந்த பையன் சொல்ற அடையாளம் யார் கூட மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி அம்மாவும் பொண்ணும் பயங்கரமா டிஸ்கஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க வீட்டுக்கு ரவி வருவாரு, நகையை பத்தி தெரியும். இதை தாண்டி சொந்தக்காரங்களும் வந்திருப்பாங்க. ஏன்னா நல்ல விஷயம் நடக்க போறதுனால நிறைய சொந்தக்காரங்க வருவாங்க போவாங்க, இந்த மாதிரியும் நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி வந்த சொந்தக்காரங்க யாராவது இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற ஆங்கிள் அம்மா பொண்ணு யோசிக்கிறாங்க. அதுல நல்ல ஹைட்டான ஆளு யாரு அப்படின்னு யோசிக்கும் போது இவங்களுக்கு 2 பேர் மேலதான் சந்தேகம் வருது, 2 ஆண்கள் மேலதான் சந்தேகம் வருது. இவங்க இருக்கிற இடத்துல இந்த சின்ன பையனை கூட்டு போய் காட்டினா என்னன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள கேஷுவலா பார்க்க போற மாதிரி இவங்க பார்க்க வராங்க. அப்ப இந்த சின்ன பையனையும் கூட்டு வராங்க. இவங்களா பாருன்னு அந்த 2 பேரையும் காட்டுறாங்க. இந்த சின்ன பையன் 2வது நபரை பார்த்து ஷாக் ஆயிடுறான். அவர் பேரு சுரேஷ் அப்படின்றது. இவன் வந்து அந்த இடத்துல எதுவுமே ரியாக்ட் பண்ணல. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவர் தான் நான் பார்த்தேன், கன்ஃபார்மா எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றான். அப்ப சுரேஷ் தான் இந்த விஷயத்த பண்ணாரான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அவர் சொந்தக்காரரா தான் இருப்பாரு, அவருக்கு என்ன நிலைமையா இருக்கும், அவர் ஓரளவுக்கு வசதியான வீட்டை சேர்ந்தவர் தானே, அவர் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரான்ற மாதிரி இவங்களுக்கு சந்தேகம் வருது. சரி, தனிப்பட்ட முறையில இந்த சுரேஷை பத்தி விசாரிச்சு பார்ப்போம். விசாரிக்கும் போது அவர் ஏகப்பட்ட கடன் பிரச்சனையில லாக் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. சோ கடன் பிரச்சனையில லாக் ஆயிருக்கவரு இந்த நகையை ஆசைப்பட்டு எடுத்துக்கலாம், அதாவது வந்து இந்த கடன் ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்றதுக்காக கூட எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி அம்மாவும் பொண்ணும் யோசிக்கிறாங்க. அம்மாக்கும் பொண்ணுக்கும் இவர் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருது பாத்தீங்களா. சோ இவர்கிட்ட வந்து நேரடியாவே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல சுரேஷ் நான் தான் இந்த தப்பை பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதே சமயம் போலீஸோட பார்வைக்கு இந்த கேஸ் போயிருது. ஏன்னா வந்து அங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க போலீஸ் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. போலீஸுமே அந்த ஸ்பாட்டுக்கு எல்லாம் வராங்க. இவர் தான் பண்ணாரா அப்படின்ற மாதிரி இவரை அரெஸ்ட் பண்றதுக்காக எல்லாம் போகும்போது இல்ல இவர் சொந்தக்காரர் தான், இவரோட கஷ்டம் அப்படி, அதனால தெரியாம எடுத்திருக்காரு, விட்டுருங்க, இதை நாங்க கேஸ் எல்லாம் கொடுக்க விரும்பல அப்படின்ற மாதிரி கமலா சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல போலீஸுங்களும் ஏத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதே சமயம் கமலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இவங்க தேவையில்லாம ரவியை சந்தேகப்பட்டிருப்பாங்க, ரவியை கொஞ்சம் திட்டுற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ரவி எடுத்தா தந்துரு, இந்த மாதிரிலாம் பண்ணாதன்ற மாதிரிலாம் பேசினாங்கல்ல, அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப எல்லாரும் முன்னாடி வச்சோம், ஏன்னா எல்லாரும் முன்னாடியே வச்சோம் தானே ரவியை சந்தேகப்பட்டாங்க. இப்ப எல்லாரும் முன்னாடி வச்சோம், ரவி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்க கூடாது, என் ஹஸ்பண்ட நிறைய பேர் ஏமாத்திட்டு போகும்போது கூட நீ தான் விசுவாசமா இருந்த, உன்னை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ரவியுமே இதை பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இப்ப பிளான் பண்ண மாதிரி பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தலாம்ன்ற மாதிரி கமலாவும் முடிவெடுக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி நிறைய கதைகள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பி வேற ஒரு வீடியோ மூலியமா உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.